ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். சேரன் என்னதான் இந்த பக்கம் தனியாக கார்த்திகாவை மறக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ட்ரை பண்ணாலுமே அவங்களால கார்த்திகாவை முழுசாக மறக்க முடியலை. இந்த பக்கம் அதே மாதிரியே நம்ம கார்த்திகாவும் சேரனை மறக்க முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மாப்பிள்ளைக்கிட்ட போய் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கவனித்த கோமதியோ, அடியே நீ நல்லா இருப்ப, ஏதாவது போய் அந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லி என் வாழ்க்கையை அவ எடுத்துறாத. நீ வசதியாகவே வாழணுங்கிறதுக்காக மட்டும்தான் உனக்காக இந்த மாப்பிள்ளையை தேடி பிடிச்சிருக்குது. நீ என்னடானா அந்த 5க்கும் 10க்கும் அல்லாடுறவனை போய் தேடி தேடி போகிற அப்படின்னு சொல்லி ரொம்பவே அட்வைஸ் பண்ணி கார்த்திகா மனசை கலைக்க பார்க்குறாங்க. இருந்தாலுமே கார்த்திகாவுக்கு முழுசாக அந்த கல்யாண வாழ்க்கையில் ஈடுபட முடியலை. எப்படியாவது அந்த மாப்பிள்ளைக்கிட்ட போய் சொல்லிடணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தனியாக இருக்கும்போது அந்த மாப்பிள்ளைக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒருத்தங்களை லவ் பண்ணேன், அவங்க கூட என்னால் சேர முடியலை, எங்கள் அம்மா அப்பா தான் பிரித்து உங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த மாப்பிள்ளையோ, யாருங்க அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான் பின் வீட்டில் தான் இருக்கிறாங்க, அது என் மாமா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி நைட்டு நம்ம போய் அவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திகா, நீங்கள் ஏங்க அவங்கள பார்க்கணும், இன்னுமே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா நான் அவங்க கூட போயிடுவேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாப்பிள்ளையோ, இல்லை நான் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே கார்த்திகா நம்ம சேரனை பார்க்குறதுக்காக நைட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சேரனை பார்த்ததுமே அந்த மாப்பிள்ளை சொல்கிறாங்க, கார்த்திகா இன்றைக்கி ஃபுல்லாகவே அழுதுகிட்டே தான் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைங்கிறத அவங்க இப்போ சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது. நான் காலையிலேயே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சேரன், நீங்கள் எங்கே மன்னிப்பு கேட்கணும், நல்ல இடத்துல அவள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த காதலை விட்டு கொடுத்தேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க, அது சரிதான், ஆனால் உங்களை நம்பி வந்த பொண்ணை நீங்கள் இப்படி அனுப்பியிருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சேரன், நான் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டை பற்றி எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க, இங்கே வந்து எப்படி கார்த்திகா சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த மாப்பிள்ளையோ, கார்த்திகா என் கூட மட்டும் சந்தோஷமாக இருப்பான்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க, அவள் இங்கேயுமே சந்தோஷமாக இல்லை தான், அதனால தான் நான் அவளை இங்கே கொண்டு வந்து விடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன், என்னங்க பேசுகிறீங்க, அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே மாப்பிள்ளை, இல்லை அவள் இங்கே இருந்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கா, உங்கள் நினப்பாக தான் இருக்கா, அதனால் நீங்கள் கார்த்திகாவை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேரணும், அது எப்படிங்க முடியும், அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, கார்த்திகா வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அவள் என் கூட இருந்தால் மட்டும் சந்தோஷமாக இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் கொண்டு வந்து இங்கே விடுறேன். ஏன்னா கார்த்திகா அவங்க என் கூட இருக்கும்போதெல்லாம் உங்களை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி என்னால் அந்த வாழ்க்கையை முழுசாக ஏற்றுக்கிட முடியும், நீங்கள் சேர்ந்து வாழ்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன் ரொம்பவே சந்தோஷமும் படுறாங்க, அதே நேரத்தில் ரொம்பவே ஷாக்காகவும் ஆகுறாங்க. ஏன்னா இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அவள் என் கூட இருந்து வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவளும் சந்தோஷமாக இருப்பா, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சேரனும் கார்த்திகா இல்லாமல் பட்ட கஷ்டத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, சரிங்க நான் கார்த்திகாவை ஏற்றுக்கிடுதேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திகாவோ அவங்க தாலியை கலட்டி அந்த மாப்பிள்ளைக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை பார்த்ததுமே மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அவங்க திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன இடத்துல அங்கே தனசீலனும் கோமதியுமே பார்த்து, ஆமாம் என் பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்கள நான் சேரன் வீட்டிலே இப்போ விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணீங்க, அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி கொண்டு போய் விட்டுட்டு வந்தா என்ன சொல்லும் இந்த ஊருன்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே மாப்பிள்ளையோ, இப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தி என்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சா அவள் எப்படி காலம் ஃபுல்லாக என் கூட சந்தோஷமாக இருப்பா, அதை என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தனசீலனால் பதில் சொல்ல முடியலை. உடனே கோமதி சொல்கிறாங்க, இல்லை இருந்தாலுமே இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணை எப்படி சேரன் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க முழு மனசோடு ஏற்றுக்கிட்டாங்க, உங்களுக்கு இனிமேல் கவலை வேண்டான்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும், நீங்கள் வசதியாக என் பொண்ணை வச்சுக்கிடுவீங்க, நல்லபடியாக வாழுவீங்கிறதுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் நீங்களே இப்படி அவளை சம்மதிச்சு இப்படி சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க.